நேர்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம். புது வெளிச்சம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். இடைவேளைக்கு முன்னர் வரையில் பேசிய உரையாளருடைய தொடர்ச்சியாக இப்போது இடம்பெறவிருக்கிறது ஈழ விடுதலை போராட்டத்தினுடைய மிக முக்கியமான அதனுடைய நீண்ட வரலாற்றை கண்கொண்டு அனுபவித்து பார்த்த அபூர்வமான ஒரு சூழலில் இன்றைய பொழுது ரஹ்மான் ஜான் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார். ஆரம்ப காலம் முதல் இன்று வரையிலும் அதனுடைய போக்குகளில் ஏற்பட்ட மாற்றங்கள், முரண்பாடுகள், முடிவுகள் என்று பலதும் பற்றியும் அதில் தத்துவார்த்த ரீதியாக அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் முதற்கொண்டு அன்றாடம் நடக்கிற சம்பவங்கள் வரையிலும் அவரோடு பல விடயங்களை நாங்கள் பேசவிருக்கிறோம். இந்த இடத்தில் நான் விட்ட இடத்திலிருந்து தொடங்க வேண்டும். நீங்கள் உண்மையில் நீங்கள் அதாவது குறிப்பாக கிழக்கிலிருந்து வருகிற போராளிகள் எவ்வாறு இந்த பிரச்சனைகளை தத்துவ குழப்பங்கள் இன்றி அனுபவ ரீதியாக நேரடியாக கண்டுகொள்கிறார்கள், அதனால் அவர்கள் பிரச்சனையினுடைய சிக்கலை புரிந்து கொள்வதில் சிறந்த புரிதலோடு இருக்கிறார்கள் என்ற விடயத்தை தொட்டிருந்தீர்கள். இந்த இடத்தில் நான் இன்னொருவருடைய பெயரை கொண்டு வருவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பாலகுமாரன் அவர்கள் ஈரோஸில் இருந்து பிறகு ஈரோஸ் பலவிதமான மாற்றங்களுக்கு சென்ற காலப்பகுதியில் ஈரோஸ் தொடர்ச்சியாக தனி இயக்கமாக இயங்குவதா இல்லை என்கிற சிக்கலெல்லாம் அந்த பொழுதும் தலைவர் என்கிற அடிப்படையில் நேரடியாக விடுதலை புலிகளோடு தன்னை சங்கமித்துக் கொண்டவர். போருடைய இறுதி காலம் வரையிலும் இருந்த ஒரு மனிதர். அவரோடும் உங்களுக்கு பழக்கம் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நிச்சயமாக நான் பல தடவை உரையாடி இருக்கிறார். யாரோவானவர் மிக உணர்ச்சி பூர்வமாக பேசி கொண்டிருப்பார். அப்போ விஷயங்களை கூடுதல் அவதானித்து யாரோ பாசாங்கம் இல்லாமல் உண்மையில் ஒத்துக்கொள்வார். அதனால் கணக்கு போய் சொல்ல முடியாது. கொஞ்சம் அமர்ந்து பேசினா உடனடியாக இப்படித்தான் விஷயம் இருக்குது, தெரிஞ்சானே இப்படித்தான் விளையாண்டு நிறைய சொல்லக்கூடியது. அதில் அப்போ அதில் உறவு பெரிய சிக்கலாக இருக்கையில் சுமூகமாக இருந்தது. வெவ்வேறு இயக்கங்களில் இருந்தாலும் உங்களுக்கு அந்த உறவு என்பது இருந்திருக்கிறது என்று சொல்லலாம். நான் 84 பிற்பகுதி 85 முற்பகுதியில் இயக்கங்களுக்கு இடையில் ஒரு இணைவு சம்பந்தமாக நான் புலட்டை பிரதிநிதிப்படுத்தி இந்த இயக்கங்களோட பேச போகிறேன். நான் பெரும்பாலும் எல்லா இயக்க தலைவர்களையும் புலிகள் தவிர மற்ற இயக்க தலைவர்களையும் வடிவாக தெரியும். இப்போது நான் முதலில் தோற்ற விடயம் வர வேண்டும். நீங்கள் இந்த கிழக்கு பற்றி சொன்னீர்கள். இப்போ நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு இஸ்லாமிய குடும்பத்திலிருந்து வருகிற பொழுது நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் வரையிலும் நீங்கள் தொட்டிருந்தீர்கள். இன்று நாங்கள் கிழக்கு மாகாணத்தில் பார்க்கிற முஸ்லிம்கள், இன்று பார்க்கிற முஸ்லிம் தலைவர்கள், இன்று இருக்கக்கூடிய சூழல் இந்த 30-40 ஆண்டுகளுக்குள் பலவிதமான மாற்றங்களை கண்டு வந்திருக்கிறது. ஆனால் 70களுடைய பிற்பகுதியோ 80களுடைய ஆரம்ப பகுதிகளிலோ முஸ்லீம்களுக்கும் தமிழர்களுக்கும் இருந்த உறவு இந்த போராட்ட பின்னணியை வைத்து பார்க்கிற பொழுது எப்படி இருந்தது என்று நினைக்கிறீர்கள்? இல்லை, தமிழ் தேசியத்தில் ஒரு சிக்கல் இருக்குது. என்னென்றால் ஆரம்பத்திலேருந்து ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு அந்நிய வெறுப்பட்ட தேசியவாதமாக இருக்கே இல்லை. எல்லா சமூகத்திலேயும் தப்பெண்ணங்கள், ப்ரிஜுடிஸ் இருக்குது. அப்போ அந்த ப்ரிஜுடிஸும் இந்த போராட்டத்துக்கு எதிர் வகையில் இணைஞ்சுதான் இருந்தது. ஆரம்பம் முதலே அது இருந்தது என்று சொல்கிறீர்கள். அப்போ அதில் முஸ்லீம் தரப்புலையும் இருக்குது, தமிழ் தரப்புலையும் இருக்குது. இது நாங்கள் இந்த உறவு இந்த ஒரு உரையாடலுக்கு செய்யக்கூடிய அளவில் நீண்ட ராமநாதன் காலத்துறக்கம் இந்த வரைக்கும் இருக்கிற சிக்கல்கள். அதில் ஒரு கட்டத்தில் 2 பக்கத்திலேயும் சந்தர்ப்ப நிகழ்வுகள் நடந்திருக்குது. குறிப்பாக முஸ்லீம் தரப்பில் அரசியல்வாதிகள் வந்து எலெக்ஷன் கேட்கறதும், அதை தமிழரசு கட்சியோட சேர்க்கிறதும், பிறகு வண்டு போட்டு கட்சி மாறவும் நடக்குது. தமிழரசு கட்சியும் தங்களோட உண்மையான தொண்டர்களை உருவாக்கி அவர்களை நிறுத்தியிருக்கலாம் எலெக்ஷனில். அவர்களும் யாரை வைத்தால் வெல்லலாம் என்ற நிலையில் இவர்களும் தேர்வு செய்கிறார்கள். அப்போ 2 வாக்குகளும் வரணும்னா 2 பேர் அக்கறை. முஸ்லீம் தரப்பு வாக்கும் தமிழ் வாக்கும் வந்து ஒரு ஆளை கொண்டு வரணும். சந்தர்ப்பாத கூட்டல் சந்தர்ப்பாதத்தில் முடியுது. ஆனால் அந்த அர்த்தப்படத்தில் வந்து ரொம்ப சிக்கலை உருவாக்குது. பின்பக்கத்தில் என்னென்றால் முஸ்லீம்கள் நம்ப முடியாதவர்கள், தொப்பு பட்டியல் என்று சிந்தனைலாம் வருது. ஆனால் இதை தாண்டி தமிழ் முஸ்லீம் உறவுகள் போராட்ட களம் வரைக்கும் இருந்திருக்குது. அப்போ உண்ணாவிரத காலத்தில் என்ன, தேர்தல் காலத்தில் இருந்தால் யாரேனும் ஞாபகம் வருகிறார்கள் உங்களுடைய மனதுக்கு? இப்போ இந்த தமிழரசு கட்சியினுடைய இந்த வாக்கு வங்கி அரசியல் நிலையை தாண்டி போராட்ட இயக்கங்கள் என்று வருகிற பொழுதோ அந்த நிலைக்குள் அந்த காலத்தில் இருந்த முஸ்லிம்கள் என்று எனக்கு முன்னோடிகளாக 2 பேர் இருக்கிறாங்க. ஒருவர் ராஜ்கபூர் மட்டக்களப்பை சேர்ந்தவர், மற்றொரு ராஜ்கபூர் அவர் திருவண்ணாமலை அன்பொழிபுரத்தை சேர்ந்தாக்க. 2 பேரும் ஈரோஸ் இயக்கத்தில் இருந்தாங்க.
அப்போ நான் விழிப்புணர்வு பெற்று கொஞ்சம் எழும்பி வரைக்கும் எனக்கு முன்னோடிகளை 2 பேர் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்போ 2வது சொன்ன ராஜ் கபூர் என்றவர் ராஜ் கபூர் என்றவர் அன்பொழிபுரம் பகுதியிலிருந்து எங்களுடைய இருந்த தோழர் புதிய ஆசிரியர் நோபட்டுடைய நண்பர் என்ற வகையில் ரொம்ப நெருக்கமானவர். அப்போ இப்படிப்பட்ட ஆனால் சந்தர்ப்பம் இந்த 2 பேருமே மத நம்பிக்கைக்கு வழியிலாம் வந்திருந்தாங்க. அப்போ மார்க்சிஸ்டால இருந்தாங்களே, அப்போட பேசுகிறது உரையாடலுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது. அது மாதிரி பலர் எனக்கு பிறகும் பலர் இயக்கத்துக்கு வந்தார்கள். நாங்கள் கட்சியை விட்டு விலகும் போது இந்த புலட்டை விட்டு விலகும் போது அதில் பொலிப்பிலோ 2 முஸ்லீம்கள் இருந்தாங்க. நானும் இன்னொரு ஆள் இருந்தாங்க. நான் அவரை பேரை நான் இப்போ சில காரணங்களுக்கு தவித்துக் கொள்கிறேன். பிறகு திரும்ப தீப்பொறி அமைப்பாக வந்து தமிழில் மக்கள் கட்சியாக வரைக்கும் அது 2-3 பேர் இருந்தாங்க. அப்போ எங்கட பொறுத்தவரை அந்த சிக்கல் இருக்கல ஆக்கள் இருந்தது. அது மாதிரி புலிகள் செயற்பட்ட காலத்தில் மிக ஆரம்பத்தில் பலர் வந்திருக்கிறாங்க. உதாரணம் எனக்கு தெரிஞ்ச எனக்கு அண்மை வீட்டில் ஒரு இளைஞரால் கை கொண்டு விழுந்த பிடிச்சி தவறாக பிடிச்சிட்டு தன் உடலால் அதை கவு பண்ணி தற்கொலை செய்தார். அதனால கொஞ்சம் அதை சுற்றி இருந்து அவ்வளோ தொழிலும் காப்பாற்றப்பட்டவர்கள். இப்படி பலர் சம்பந்தப்பட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த தனிப்பட்ட பங்கு பெற்றவர்கள் சமூக ரீதியாக இருக்கிற தப்பெண்ணங்களை களைய முடியவில்லை என்றுதான் அதில் ஏன் முடியாமல் போடுதுன்னு நினைக்கிறீர்கள்? நான் நினைக்கிறேன் இந்த விஷயங்களை நாங்கள் ஒரு கோட்பாட்டு அரசியல் மட்டத்தில் அணுகாமல் நபர்களை வென்றெடுக்கிற மூலம் நாங்கள் செய்திருக்கிறோம். அப்போ குறிப்பிட்டால் வந்திருக்கிறார், அவர் சில நிலப்பாடுகள் வைப்பார். ஆனால் இதை நாங்கள் அதுக்கு மேலே ஒரு முஸ்லீம் மக்களுடைய அரசியல் பிரச்சனையாக வழியில் எடுத்து இல்லை தேசிய பிரச்சனையாக எடுத்து அதை கோட்பாடு ரீதியாக எடுத்து நிலப்பாடுகள் எடுக்கப்பட இல்லை. அப்பப்போ சில நேரங்களில் இஸ்லாமிய தமிழ் என்று பேசப்படும், தமிழ் பேசும் மக்கள்கிட்ட பேசப்படும், முஸ்லீம்கள்கிட்ட பேசப்படும். இப்படி இல்லாமல் ஓரளவில் இருந்தாலும் உள்ளுக்கு இருக்கிற அந்த இஸ்லாமிய வெறுப்பு அல்ல தமிழர் வெறுப்பு 2 பக்கத்தில் இருக்கிற விஷயங்களை நாங்கள் அதில் வேறுபட போய் அணுக இல்லை. அப்போ எப்பெல்லாம் சாதகமாக இருக்குதோ இது சுமூகமாக போய்கொண்டிருக்கும். எப்போது பிரச்சனை வந்தால் நாங்களே முஸ்லீம்களாகவும் காட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதாக காட்டப்பட்டுள்ளவங்க நடந்திருக்குது. இது ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, எங்களோட போராட்டத்தில் வந்து முதிர்ச்சியின்மையை நான் நினைக்கிறேன். அந்த தலைமையில் எப்பவும் சந்தர்ப்பத்தோடு செயல்படுறது அப்போ அது கடைசி வரைக்கும் வந்திருக்குது. அதை கடந்திருக்கலாம் சில வேலை. 2 பக்கமுக்கும் பங்கு இருக்குது. இப்போ தமிழ் தரப்பில் பங்கு இருக்குது, முஸ்லீம்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. போராக அரசு இதுக்காகவே செய்திருக்குது. குறிப்பாக தமிழ் முஸ்லீம் ஒற்றுமைக்காக செயற்பட்ட பல அரசியல்வாதிகளை அரசு உளவுப்படையில் கொண்டிருக்கின்றனர். எனக்கு இப்போ உடனடியாக மட்டக்களப்பு அந்த நபரை சொல்ல முடியவில்லை. திருவண்ணாமலை மாவட்டத்தில் எம்பி மூதூர் எம்பி மஜீது உளவுப்படத்தான் கொள்ளுது. இந்த காரணத்துக்காக இந்த 2 சமூகத்துக்கு இணைக்கக்கூடிய நபர்களை அவர்கள் களத்தில் இருக்க விடவில்லை. அப்போ நாங்கள் இயக்கங்களுக்கு போய் எங்களால் வழியில் இனம் காண முடியல என்றாலும் பகிரங்கமான நிலப்பாடு எடுத்தாக்கள் கொல்லப்படவும் செய்கிறாங்க. அப்போ எல்லா பக்கத்திலும் வேட்டையாடப்படைக்கு இது அது ஒரு தனி ஓட்டத்தை எடுக்குது. அப்போ நாங்களும் என்ன செய்கிறோம் என்றால் இந்த எல்லா மனிதரும் சில தப்பெண்ணங்களுக்குள்ள தான் நாங்கள் விஷயங்களை அணுகிறோம். எல்லாருக்கும் ப்ரிஜுடிஸ் இருக்குது, அதுக்கு சித்தாந்தத்தை நிறைக்குது. அப்போ நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு வீதியில் போகிற ஒரு வேறு இனத்தோரை பார்த்தோன்னே எங்களுக்கு ஏற்கனவே சில ஐடியாஸ் இருக்கு. அது கூட பார்க்குறோம். அவர் போகிற உடுப்பை பார்த்தோன்னே இவர் கள்ள உடுப்பாரோடு யோசிக்கிறோம். அதல்ல, அவர் ஒன்றும் இல்லை, யாரால இருப்பார். அப்போ முஸ்லீம்கள் தமிழர்கள் அளவுகளும் தமிழர்கள் முஸ்லீம்கள் அணுகிறதுலையும் இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஒரு பலமான ஜனநாயகபூர்வமான விரிந்த ஒரு தலைமை இருந்திருந்தால் இதுகளுக்கு எதிராக போராடி இருக்கலாம். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுக்கு வந்து வாட்சி தலைவர் எல்லாரும் அந்தந்த நேரத்தில் வெற்றிகளை பற்றி யோசித்தாங்களே ஒரு நீண்ட கால கண்ணோட்டம் இன்றைய வரைக்கும் இல்லை. அது துரதிர்ஷ்டவசமானது. இன்றைய வரைக்கும் இல்லை இல்லையா? பொதுவாக நீங்கள் குறிப்பிட்டபடி ஒரு ஆக குறைந்தது 30 ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் இன்றிருந்து பேசுகிறோமாக இருந்தால் இந்த உறவினுடைய விரிசல் என்பது அதிகப்பட்டு இருக்கிறதே தவிர இன்னும் மோசமாக சிக்கலுக்குள்ளாகி இருக்கிறதே தவிர இணக்கத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் குறைந்து கொண்டே போகின்றன. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை அல்லது ஒரு ஆசை ஏதேனும் இருக்கிறதா? அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் இந்த கிழக்கில் வாழ்கிற முஸ்லீம்களும் வடக்கில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அல்லது கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அவ்வளவு பேரும் ஏதோ ஒரு குறைந்தபட்ச ஒரு இணக்கத்தின் அடிப்படையில் இணைகின்ற ஒரு சூழல், அதன் ஊடாக இணைந்த வடக்கு கிழக்கு என்று கூறக்கூடிய அந்த கோட்பாடை தக்க வைக்கக்கூடிய நடைமுறை சாத்தியங்கள் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இது வந்து இப்படியே நான் நினைக்கையில் எங்களோட சமூகங்கள் தப்பெண்ணங்களே வாழ்ந்து கொண்டு ப்ரிஜுடிஸ்லேயே வாழ்ந்து கொண்டு எங்களோட விரிவான உரிமைகளை அடையலாம். அதற்கு சிக்கல் இருக்குது. அப்போ நாங்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த தப்பெண்ணங்களை கடந்து வர வேணும். அது நடக்கும். அது அடுத்தது தமிழ் மக்களுடைய தாயகம் என்பது தவிர்க்க முடியாமல் முஸ்லீம்களுடைய எதிர்காலத்தில் பிணைக்கப்பட்டிருக்கு, நாங்கள் விரும்புகிறோமோ இல்லையோ. அப்போ ஒரு விரிவான அறிவொளி பெற்ற ஒரு தமிழ் தலைமை முஸ்லீம் தலைமை உருவாகமாக இருந்தால் அது கட்டாயம் இந்த பிரச்சனையை ஒரு பாசிட்டிவ் கண்ணோட்டத்தில் அணுகும். அப்போ அது இன்னும் உருவாகினா தெரியல. எல்லாரும் இந்த தேர்தல் வாக்குகளும் அதுக்காக எப்படி உசுப்பேத்துறதுன்னு கவனமாக இருக்கிறாங்க. அப்போ அந்த அர்த்தம் வந்து அதை தாண்டுது இல்லை.
அது சிக்கலாக இருக்குது. ஆனால் திட்டவட்டமாக எங்களுக்கு தெரிய வேணும், வடக்கு கிழக்கு தாயகம் பற்றி பேசுவதாக இருந்தால் நாங்கள் முஸ்லீம் மக்களிட ஜனநாயக உரிமைகள் சமமாக நாங்கள் மதிக்கப்பட வேணும். ஆனால் அது இன்று வரைக்கும் ஒரு பக்கம் அதிகாரம் போடுற ஒரு துணியும் அங்கால அவர்கள் பேரம் பேசும் துணியுமா இருக்குது. ஆனால் இதை கடந்து போக மாட்டா கட்டாயம் அப்படித்தான் கடக்கலாம். நாங்கள் கடந்தாக வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் கூட இருக்கிறதுன்னு சொல்லுங்கள். இரண்டு எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய 2 இனங்கள் இணைந்தாக அப்படி ஒரு தேவை கூட இருக்கிறது. நான் இந்த இடத்தில் இன்னும் ஒரு கண்ணோட்டத்தை கொண்டு வரலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக இந்த போராட்ட இயக்கங்கள் தங்களை வளர்த்து கொண்ட காலப்பகுதிகளில் வெளிநாடுகள் என்று சொல்கிற பொழுது இந்தியா போன்ற நாடுகளை நான் குறிப்பிடவில்லை, விடுதலை போராட்டங்கள் நடைபெற்ற பல நாடுகளிலிருந்து பல படிப்பினைகளை பெறுவதற்காக அந்த நாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள், அவர்களோடு பேசியிருக்கிறார்கள், பலஸ்தீனத்துக்கு சென்று இருக்கிறார்கள், ஏஎன்சியோடு ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸோடு எல்லாம் சென்று பேசியிருக்கிறார்கள், உறவாடி இருக்கிறார்கள். இந்த வரலாற்று பிரச்சனைகள் எல்லாம் அந்த காலத்தில் நடைபெற்றிருக்கின்றன. இதுவும் கூட குறிப்பிடத்தக்க அளவுக்கு நீங்கள் குறிப்பிட்டது போன்ற ஒரு சிந்தனை ரீதியாக ஒரு போராட்ட கட்டமைப்பை வளர்த்தெடுப்பதில் பலவித படிப்பினைகளை பரிமாறிக்கொள்வதற்கான வாய்ப்பாக இருந்திருக்கக்கூடும். இது பற்றிய உங்களுடைய அனுபவம் அல்லது பார்வை இருந்தால் சொல்லுங்கள். இப்போ இதுக்கு அந்த வாய்ப்புகள் இருந்தது எங்களுக்கு. இப்போ நிறைய இங்கே லண்டன்லேயே ஏஎன்சி ஆஃபீஸும் அதேமாதிரி தமிழர் ஆஃபீஸுகளும் பெரும்பாலும் ஒன்றாத்தான் வேலை செய்கிற நிலைமையில் இருந்தது. பலஸ்தீனத்துக்கு பல்வேறு போராளிகள் போயிருக்கிறாங்க. ஆப்பிரிக்காங்கிற சொல்லியும் சில உறவுகள் இருந்தது வேறு ஆட்களுக்கு. ஆனால் அந்த ஈடுபட்ட ஆட்களுக்கான கோட்பாட்டை புரிதல் மிக மட்டமாக இருந்தது. அப்போ அது அந்த ஒரு பயன்படுத்துகின்ற தாண்டி போய் ஒரு விரிவான கற்றுக்கொள்கிற சூழல் நான் இன்றைக்கு வரைக்கும் இல்லைன்னு சொல்கிறேன். அப்போ இது ஒரு 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முதல் ரொம்ப பேராசைப்படுறவன் நினைக்கிறேன். அது சரியாக வரையில்லை எங்களுக்கு. இப்போ உதாரணமாக ஒரு தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற தோழர் வந்து இங்கே லண்டனில் இருக்க ஒரு இயக்க தலைவரை சந்திக்கக்குள்ள சொல்கிறார். அதோட பார்வையில் ரொம்ப இந்த உரையாடல் மிக வினோதமாக இருக்குது. அவர் சொல்கிறார், இன்னும் தென்னாப்பிரிக்காவில் கொஞ்சம் வெள்ளக்கரான் இருக்கிறாங்க, நீங்கள் ஆக்களை வெட்டி விட்டா முடிஞ்சுதானே கத்தியால். அவர் தோழர் சிரிச்சு போட்டு சொல்கிறார், நாங்கள் போராட்டத்தை அப்படி பார்க்கல. அப்படிதான் நாங்கள் உறவாடுற சந்தர்ப்பம் கிடைச்சாலும் இந்த உரையாடல் நடக்கிறதுக்கு எங்கட புரிதல்களும் உயர வேணும் இல்லை. பலஸ்தீனத்துக்கு போய் வந்தது பிறகு நான் புலட்டில் வந்தாங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், அங்கே ஜெயில் வச்சிருக்கிறாங்க, போராளிகளை சிறையில் வைக்கலாம். இதை விட அற்புதமான விஷயங்கள் கண்டுபிடிக்க இருந்தது. அப்போ எது அங்கிருந்து எடுத்துட்டு வராங்கன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அது எங்களோட கெப்பாசிட்டிலேயே தங்கி இருக்குது. நாங்கள் கொண்டை எங்களால் என்ன நாங்கள் பன்னாடையை கொண்டு படித்த மாட்டோம், அது அதான் மிஞ்சுமே. அப்போ எங்களோட வளர்ச்சிகளும் முக்கியமாக தீர்மானிக்குது. ஆனால் நிறைய வாய்ப்புகள் இந்த பொட்டன்ஷியல் நிறைய இருக்குது, இப்போவும் இருக்குது. ஆனால் நாங்கள் எங்களுடைய கண்ணோட்டங்கள் எப்படி இருக்கின்ற பொறுத்தால் அதை பயன்படுத்துகிறோமா இல்லை எதை எடுக்கிறோம்ன்ற விஷயம் தீர்மானிக்கப்படுது நான் நினைக்கிறேன். இப்போது பிற்காலத்தில் நீங்கள் பிந்திய காலங்கள் வருகிற பொழுது தீப்பொறி, அது தவிர புதியதோர் உலகம், இந்த புதியதோர் உலகம் நாவல் என்று சொன்னீர்கள், அதே போன்று தீப்பொறி பத்திரிகை வருகிறது. அவற்றினுடைய நிலை என்னவாயிற்று என்று சொல்லுங்கள். நீங்கள் அதன் ஊடாக என்னவற்றை செய்ய முயன்றீர்கள், வெற்றிகரமாக செய்யக்கூடியதாக இருந்தது? அவற்றினுடைய நிறைவு அல்லது முடிவு கூட எப்படி இருந்தது? நாங்கள் புலட்டிலேருந்து வெளியேறக்க எங்களோட பார்வை ரொம்ப அப்பாய்த்தனமாக இருக்குது. அதாவது அப்படியே வெளியில் வந்து நல்லவர்களாகிய நாங்கள் திரும்ப ஒரு இயக்கத்தை கட்டினால் இந்த அராஜகத்தன்மையற்ற ஒரு இயக்கத்தை கட்டிடலாம்னு ரொம்ப ரொம்ப அப்பாய்த்தனம் நம்பினோம். நல்ல நோக்கம் இருந்தால் போதும் என்ற மாதிரியான அந்த வகையில் நம்பி தான் போனாங்க. ஆனால் ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே எங்களுக்குள்ள வார மாற்றங்கள் சில கேள்வியில் உருவாக்குது. ஏன் இது நடந்தது, எவ்வாறு நடந்த விஷயங்களை ஆழமாக சிந்திக்க தொடங்குது. நாங்களும் நிறைய வாசிக்க தொடங்குறோம். அமைப்புத்துறை சம்பந்தமாயிலும் அதுக்கு பிறகு நாங்கள் தேட தொடங்குறோம். முன்னமே சில நூல்களை படித்திருந்தாலும் குறிப்பாக அமைப்புத்துறை சம்பந்தமான சில விஷயங்களை தேட தொடங்குறோம். அது கொண்டு போய் விடுது. நாங்கள் நிறைய தப்பு பண்ணியிருக்கிறோம். அமைப்புத்துறை சம்பந்தமான பார்வை எங்களுக்கு இல்லை. நாங்கள் ஒரு தன்னியல்பாக வேலையை செய்கிறோம். அப்போ தன்னியல்பாக வேலை செய்யக்குள்ள நினைக்கிறோம். எங்களோட கருத்துகள் வந்து போராட்டத்தை வழிநடத்தாது. அனுபவத்தை மட்டும் வைத்துக்கொண்டு, உங்களுடைய ஏற்கனவே இருக்கிற அறிவை வைத்துக்கொண்டு மாத்திரமே சேர்ந்தால் தவிர்க்க முடியாமல் சமூகத்தில் மேலாதிக்கம் செய்கிற சிந்தனைகள் வந்து உள்ளுக்கு வருது. அப்போ அது பல குழப்பங்களை உருவாக்குதுன்னு நினச்சி போட்டு நாங்கள் பிற ஒரு கட்டத்தில் புலிகள் இயக்கங்களை தடை செய்வது, நாங்கள் தலைமறைவாகிறது என்று அப்படியே இந்திய படையின் 90ஆம் ஆண்டை கடக்கிறோம். அந்த கட்டத்தில் பிறகு நாங்களுக்கு வேறு சில தமிழகத்திலும் சில முற்போக்கு சக்திகளோட பேசி கொண்டிருக்குள்ள எங்களுக்கு சில விஷயங்கள் வடிவாக உணர்த்தப்படுது. இந்த மாதிரி அமைப்புத்துறை இருக்குது, இதில் நீங்கள் விட்டு ஒரு பொலிட்டிக்கல் ப்ரோக்ராம் இல்லாமல் பார்ட்டி இருக்கலாம். நாங்கள் ஒரு அரசியல் திட்டம் இல்லாமல் இயக்கம் நடத்திருக்கோம். பல ஆண்டு நடந்திருக்கு. அல்ல யாரோ ஒருத்தர் எழுதியிருப்பார், அதுக்கும் வேலை செய்கிறாக்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. பிறகு எங்கேயாவது ஒரு உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட சாதியின் சம்பந்தமாக இல்லை பெண் சம்பந்தமாக ஒரு விஷயம் இருக்கும், அதில் என்ன இருக்குன்னு தெரியாமலே இவன் முடிவு எடுத்துகிட்டு போயிருப்போம். நாங்கள் பிறகு நாங்கள் உயிர் போன்ற சஞ்சிகை உருவாக்குறோம். இது 92ஆம் ஆண்டு தொடங்குது. அது ஒரு விரிவான எங்களுக்கு மாற்றத்தை உருவாக்கிச்சு. நாங்கள் நிறைய தேடி வாசிக்கிறதும்
எங்களுக்குள்ள விவாதம் நடக்கிறதுமாக தொடர்ந்து 6 இதழ்கள் கொண்டு வந்தாங்க. அதுட்ட கடைசி கட்டம் வரைக்கும் நாங்கள் ஓரளவுக்கு கூடுதலாக பிரச்சனை பூர்வமாக வந்துட்டோம். வந்து செயல்படலாம் நிலைமைக்கு வந்து தான் அப்புறம் நாங்கள் 98ஆம் ஆண்டில் தமிழில் மக்கள் கட்சியாக எங்களை வெளிக்கொண்டு வரோம். அதுவும் பிறகு வரலாற்று சோகமாக தான் முடிச்சுது. அந்த ஒரு ஒரு அது அது சொல்லுங்கள், ஒரு ஆயுத போராட்ட இயக்கமாக இருந்து அதில் மாற்றங்கள் ஏற்பட்டு ஒரு ஒரு கட்சி அரசியலில் அல்லது வாக்கு அரசியலை நோக்கி முன்வைக்கிற ஒரு முயற்சியிலே அது கட்சி என்று சொன்னால் நாங்கள் இந்த சாதாரண என்ன தமிழ் சூழல் இருக்க சிக்கல் என்றால் நாங்கள் இருக்க நல்ல சொற்கள் எல்லாம் பழுதாக்கி போட்டோம். அடிச்சு இப்போ நேற்று முந்தான ஒரு நேற்று ஒரு தோழோட பேசிக்கணும், ஒரு கிராம்சின்ற ஒரு மேற்கோள் வாசித்து அரசியல்வாதி என்ற ஒரு சொல்லிட்டு வந்தது. அதை இவர் வாசிக்கூடிய ஒரு கூடாத சொல்லத்தான் பார்க்குறார். அரசியல் ஈடுபடுற எல்லாருமே அரசியல் பற்றுள்ள ஈடுபடுறவர்கள். அப்போ சாதாரண சொல்லதுக்கு அரசியல்வாதிட்டு வரல. ஆனால் எங்கட ஊரில் அரசியல் இல்லை, தமிழகத்தில் அரசியல்வாதின்னு சொன்னால் இதில் ஒரு சாக்கடையிலிருந்து பொறுக்கெடுத்த மாதிரி இருக்கும். அது மாதிரி கட்சி ஒன்று நாங்கள் உடனடியாக தேர்தல் கட்சியை யோசிக்கிறோம். அப்படி இல்லை ஒரு புரட்சிகர அமைப்பே கட்சியாக இருக்கலாம். அந்த கட்சி வடிவத்தோட படையும் கொண்டு வந்து செயற்படலாம். அப்படி ஒரு இடத்தை நோக்கி தான் நாங்கள் வந்தது பிறகு நடக்குது. அந்த ஒரு உச்சத்தை தாங்கினது பிறகு நாங்கள் படார்னு சரீர வேண்டாம். நான் ஒரு நீண்ட ஹைன்சைட்னு சொல்லுவாங்க, நீண்ட காலத்து அப்புறம் யோசிச்சு பார்க்குறோம். 2000 ஆண்டுகளில் நடந்த விஷயங்கள் ஒரு இந்த நீரளவே உயரம் நீராம்பல் என்று சொல்லுவா போல சமுதாயம் என்னத்தை வச்சிருக்கோ அதில் இருந்தாலும் முன்னேறியப்படுகிறதும் வரலாம். ஒரு கொஞ்சம் பொது புத்தி என்று சொல்கிறோம். அந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக அது எண்ணத்தை தன்னுடைய மனதில் வரித்து கொண்டு இருக்கிறது என்பதை பொறுத்து. அப்போ அதில் இருந்தால் நாங்கள் முன்னேறியப்படுகிறோம் என்னென்றான் கூறினாலும் அதுகிட்ட முன்னேறியப்படுகிறோம் அதை விட தாண்ட இல்லாது. அப்போ நான் அந்த தாண்டலுக்கு அல்லது அதில் ஒரு பாய்ச்சலை ஏற்படுத்துவதற்கு முயன்றவர்கள் அல்லது அந்த கோணத்தில் சிந்தித்தவர்கள், ஒரு குறிப்பிட்ட சிந்தனையாளர்கள் அல்லது தமிழ் சமூகத்தில் அந்த பொது புத்தியில் சலனத்தை ஏற்படுத்த வேண்டும், அந்த பொது புத்தியை சவாலுக்குட்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் சமகாலத்தில் இருக்கின்றவர்களாக கூட இருக்கலாம். நீங்கள் யாரை குறிப்பிடுவீர்கள்? நீங்கள் அந்த முயற்சியை செய்தவர்கள் என்று கூட யாரோ அல்லது இயக்கங்களோ எப்படி சொல்வீர்கள்? இப்போ இதில் நான் பெயர்களை குறிப்பிடாத ஆக்களோட பிரச்சனை வரும். அப்படி நான் அந்த வகையில் ஆக்களை சொல்கிறத விட இப்போ இந்த மார்க்சியத்தை ஆழமாக கற்றுக்கொள்வது, இப்போ தேசிய பிரச்சனை பற்றி வாதிப்போம். எங்கட வாதங்கள் எல்லாம் ஸ்டாலின் சொன்னதும் லெனின் சொன்னதையும் தாண்டி போகாது. இப்போ இவை 100 ஆண்டுகள் கடந்து போச்சு. இதுக்கு வழியில் இன்றைக்கு மேற்குலகத்தில் ஆங்கிலத்தில் தமிழில் கூட மொழிபெயர்த்து நியாயமான புத்தகங்கள் இருக்குது. அப்போ அவற்றை வாசிப்பதும் விவாதிப்பதுமே எங்களுடைய பெரும்பாலான முற்போக்கான சக்திகளுக்கு அது ஒரு ஆரோக்கியமான விஷயமா படவில்லை. அப்போ அண்மையில் நான் ஒரு கட்டுரை எழுதி போட்டுட்டு ஒரு இடதுசாரி நண்பருக்கு தமிழகத்துக்கு அனுப்பியிருந்தேன். அவர்கிட்ட கேட்டேன் என்ன மாதிரிட்டு. எங்களுக்கு கிராம்சி இவரோட உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டேன். அவர்களை இன்னும் ஸ்டாலினை வச்சுக்கொண்டு இல்லை மாவோ வச்சுக்கொண்டு தேடலாம் என்றால் களம் மாறிக்கொண்டே வந்திருக்கிறது. அந்த புது பிரச்சனைகள் அறிவு மறந்து கொண்டு போகுது. இப்போ எங்களுக்கு நியூட்டன்லேருந்து ஐன்ஸ்டைனுக்கோ அல்லது குவாண்டத்துக்கோ பொருள பிரச்சனை இல்லை. ஆனால் சமூக விஞ்ஞானம் உடனே நாங்களே அங்கே நிற்கிறோம் விளங்க இல்லை. இப்போ ஸ்டாலினையோ மாவோவோ நாங்கள் மறதளிக்க வேண்டியதில்லை. ஆனால் அது வளரும் தானே. இப்போ சமூகம் வந்து அன்றைக்கு இருந்த கொள்ளித்த நிலையில் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு நவீன குளோபலைசேஷன் வந்துட்டு அது இந்த மாற்றங்கள் வேறு இருக்குது. மற்ற மொழியியல், உளவியல், மற்ற எல்லா துறைகளும் வளர்ந்து கரணி தொழில்நுட்பம் வந்துட்டு நானோ டெக்னாலஜி வந்துட்டுது. அப்போ இது ஒரு வேறு மாற்று ஒரு குவாண்டம் சேஞ்ச் எங்களுக்கு கேட்டு நிற்குது. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் எங்களுக்குள்ளே இருக்கிற நாங்கள் ஒரு மனநம் செய்து ஒப்புவிக்கிறதே இன்றைக்கும் கோட்பாட்டு எங்களோட செயற்பாடாக நடக்கிற விஷயம் இருக்குது. அது எங்களுக்கு பெரிய தடையாக இருக்குது. அப்போ அப்படி மீறி போகிற யாரும் வந்தால் பலரும் வந்து அவரை தாக்கப்படுறவளாக இருப்பார். இவர் ஒரு மார்க்சியத்தை திருச்சி போட்டாரண்டோ அல்லது ஒரு பின்னவீனத்துவாதி என்றோ போராட்டத்தில் குழப்பல் உருவாக்குறவர்களா முற்போக்கு சிந்தனை கொண்டு கருதப்படுறவர்களாலே கூறப்படுற நிலைமை இருக்குது. அப்போ சிலர் முயற்சி செய்கிறாங்க, அது உண்மையாக செய்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு ஒட்டு மொத்தமான முன்னேறிய பிறகு அதை நோக்கி இன்னும் வரே இல்லை. அதனால அந்த போராட்டம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நீங்கள் எவ்வளோ வாசிச்சிங்களான்றது பிரச்சனை இல்லை. இதை வாதிக்கிறதுக்கு கொஞ்சம் தோழர்கள் ஒரு டீம் வேணும் உங்களுக்கு. இதற்கும் எங்களுடைய கல்வித்துறைக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அதாவது எங்களுடைய பாடசாலை கல்வி அல்லது ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகம் கல்விக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் நீங்கள் கூறுகிற இந்த சமூக விஞ்ஞானம் பற்றிய புரிதலுக்கும் இடையில் சம்பந்தம் இருக்கு. இது ரொம்ப அவசியமான கேள்வி. நீங்கள் கேட்டு ரொம்ப நல்லா போச்சு. என்னென்றால் ஒரு பக்கம் தமிழ் சமூகம் தன்னை பற்றி ஒரு பெரிய பெருமையாக கூறிக்கொள்கிற விஷயம் நாங்கள்லாம் கற்றவர்கள், எல்லாம் கல்வி கற்றவர்கள், எல்லா அறிஞர்கள்ட்டு. ஆனால் இதை கற்கிறோம்னா குறிப்பான இயற்கை விஞ்ஞானத்தை 2 துறைகளை தான் நான் கற்றுக்கொள்கிறது. டாக்டராக இருக்கணும், இல்லை இன்ஜினியர் இருக்கணும். அதில் அப்புறம் அக்கௌண்ட் இப்போ ஐடிக்கு வந்துட்டேன். இவ்வளோதான் எங்களோட துறைகள். அதில் வந்து வாராக்கள் என்னத்தை கற்கிறோம், ஒரு சில துறைகளை கற்கிறோம். சமூக விஞ்ஞானம் அப்படியே வறுமையாக விடப்பட்டிருக்குது. அடுத்த 2வது பிரச்சனை, இந்த மாணவர்கள் நாங்கள் தெரிவு சேர்க்கிற பெரிய ஒரு அநீதி நடக்குது. அது 8ஆம் வகுப்புலேயே நான் படிக்கும்போது 8ஆம் வகுப்புலேயே
நீங்கள் உங்களோட துறையை தேர்ந்தெடுத்துருவோம். அப்போ முதல் தரமான வரக்கூடிய மாணவர்கள் எல்லாத்தையும் சயின்ஸுக்கு கொண்டு விட்டுருவோம். அதுலேயும் மேத் கொஞ்சம் பேர் பயோ. இதுக்கு அடுத்த கழிவு வட்டத்தை கொண்டு கொமர்ஸ்லையும் போட்டு ஆக கழிவான கருதப்படுற ஆட்களை நாங்கள் ஆர்ட்ஸில் விடுறோம். அது ஆர்ட்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் உண்மையா. அப்போ என்ன நடக்குது, அந்த பாகுபாடு முழுக்க சரின்னு நான் கருத மாட்டேன். பிற்காலத்திலேயும் ஆட்கள் வரலாம், இந்த லேட் ப்ளூமர்ஸ் என்று சொல்லுவாங்க. அல்லது எங்கட அந்த கல்வி முறை மிக சரியானதும் இல்லை, அந்த தர நிர்ணயம் சரியானதும் இல்லை. முற்றுமுழுதாக எதனை தெரிவு செய்வது என்கிற தெரிவுக்குரிய அறிவு வளராத ஒரு சூழலில் ஒரு இளம் மாணவனுக்கு அவன் தரம் பிரிக்கப்பட்டு விடுகிறான். ஆனால் ஒட்டுமொத்தமாக சமூகத்தின் நல்ல பகுதி எல்லாத்தையும் நாங்கள் அள்ளிக்கொண்டு இயற்கை விஞ்ஞானத்தை விட்டுக்கிறோம். அதுவும் மிக குறுகியமான காசு பார்க்குறா அந்த கல்வியை பார்க்குறோம். எத்தனை விஞ்ஞானிகளை உற்பத்தி ஆக்கி கொண்டு நாங்கள் இவ்வளவு பேர் கணிதம் பயிற்சி. இது இப்போ இலங்கை போன்ற நாடுகளில் ஒட்டுமொத்த கல்வி திட்டமே இப்படித்தானே இருக்கிறது. அப்படித்தான் இருக்குது. அப்போ இலங்கையில் மட்டுமில்லை, தென்னாசியாவில் எனக்கு இந்தியாவிலும் இதே பிரச்சனை தான். எல்லாரும் இப்போ என்ன தென்னிந்தியா தமிழகத்தை எடுத்துக்கிட்டே எத்தனை இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேலையில்லாமல் இருக்கிறாங்க. அப்போ எல்லாரும் அதை நோக்கி ஓடுறது. எங்களுக்கு இந்த கைத்தொழில் வளராதது எங்களோட சிந்தனைகள் நான் நினைக்கிறேன் நாங்கள் பின்னுக்கு தான் வந்திருக்கிறோம் நினைக்கிறேன். அதில் இன்னும் இந்த சிந்தனை முறைகளில் மாற்றம் வராது. அப்போ எல்லாரையும் கொண்டு அதுக்கு போட்டோம்னால் இங்கே கழிவான அல்லது ஒன்றுக்கு உதவாதாக்களை கொண்டு விடுறோம். இப்போ சட்டத்தரணி அப்படி இப்படி வந்து பிழைப்புவாதிகள் அரசியல்வாதிகளாக வரார்கள். அப்போ அவர்கள் உருவாக்குற அரசியல் வந்து முழுக்க இந்த சமூக பிரச்சனை சம்பந்தமானது, அவர்கள பிழைப்பு சம்பந்தமானது. அப்போ எந்த கோரிக்கையை வச்சாலும் அவர்கள் நம்பிக்கூடியதா இல்லை. அப்போ இங்கே இருக்கிற ஆட்கள் வந்து புறவு படித்தாலும் நான் நினைக்கல ஒரு சிக்கல் என்றால் நாங்கள் எந்த நூலையும் வாசிக்கலாம், ஆனால் குறைஞ்சபட்ச வரலாறு தெரியாமல், பொருளாதாரம் தெரியாமல், சமூகவியல் தெரியாமல் நாங்கள் என்ன புரிஞ்சு கொள்ளுற சிக்கல் இருக்குத்தானே. உதாரணமாக இப்போ லெனின் தேசிய இன பிரச்சனை இல்லை, அவர் ஒரு கட்டத்தில் சொல்லுவார் முதலாளித்த வளர்ச்சியின் ஒரு கட்டத்தில் தேசிய இனங்கள் ஒழிப்பு பெறுகின்றன, அப்புறம் ஒன்று கலக்கணும்னு சொல்லுவார். இது என்ன இது அப்படியே போய் திருப்பி சொல்லிடலாமா நாங்கள் அந்த விளக்கம் பெற வேணும். அது நடைமுறை வாழ்க்கையில் அது என்ன விஷயம் என்பது பற்றி ஒரு புரிதல் இருக்கக்கூடிய அளவுக்கு சமூகத்தில் அது பற்றிய உரையாடல்கள் கருத்தாடல்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும். அதை விட அப்படி தப்பித்தறி வார புத்துஜீவிகளை என்ன செய்யணும்னா திரும்ப அரசோட வேலை செய்ய வேணும். இப்போ அரசுன்ற பல்கலைக்கழகம் தான் எங்களுக்கு இருக்க ஒரே வாய்ப்பாக இருந்தால் நான் அரசு ஆரம்பமாக யூனிவர்சிட்டி கொண்டு அதுக்கு போக முடியாது. அப்போ கொஞ்சம் மேலே வந்தாக்க ஒரு இடத்துல சமரசம் செய்து கொண்டு அந்த சிஸ்டத்தை பாதுகாக்கலாம் மாற வேண்டியிருக்கு. அப்போ இதுக்கு வழியில் இருந்தால் சாதாரணமாக எங்களுக்கு கட்சிகளில் முற்போக்கு கட்சிகளே புத்திஜீவிகளுக்கும் கட்சி தலைமைக்கு ஒரு சிக்கல் இருக்குது. அப்போ புத்திஜீவிகளை பற்றி ஒரு அவநம்பிக்கை இருக்குது. அப்போ சாதாரணமாக தொழிலாளர் பக்கத்திலிருந்து வா தலைவர்கள் எவ்வளோ தூரம் போக போகிறோம், அல்ல புத்திஜீவிகள் சொல்ற அவருடைய பார்வை எவ்வளோ தூரம் இந்த நடைமுறை அரசியலுக்கு வரப்போன்னு இருக்கு. இது ஒரு பெரிய தாடை. அப்போ அதை கடக்கிற ரொம்ப சிரமமாக இருக்குது. உண்மையில் சிரமமான ஒரு விடயம். அதனை கடத்தல், அதில் இருக்கக்கூடிய இன்னும் பல விடயங்கள் பற்றி தொடர்ச்சியாக பேச வேண்டும். நேர்கள் அடுத்து வருகிற வாரம் ஒன்றில் ரஹ்மான் ஜான் அவர்களோடு பல விடயங்களை பேசவிருக்கிறோம். குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாண இணைப்புகள் உட்பட சில முக்கியமான விடயங்கள் இன்று எங்களுடைய வாழ்க்கையில் அரசியல் வாழ்வில் அழுந்திக் கொண்டிருக்கிற பல விடயங்கள் குறித்தும் நாங்கள் அவரோடு பேசவிருக்கிறோம். இன்றைய பொழுது எங்களோடு இணைந்து கொண்டு உங்களுடைய நேரம் கருத்துக்களை மிக தாராளமாக எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு நிகழ்ச்சியின் சார்பில் நன்றி. குறித்த ஆட்டம் நன்றி, வணக்கம். நேயர்கள், இன்றைய பொழுது நிகழ்ச்சியில் இந்த இடத்தில் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருவோம். ரஹ்மான் ஜான் அவர்கள் இணைந்து கொண்டிருந்தால் தொடர்ச்சியாக ஒரு நாளில் பேசலாம். அதுவரையில் இந்த கருப்பு ஜூலை அந்த ஞாபகங்களையும் மனதில் இருத்திக் கொண்டு உங்களிடமிருந்து தொழில்நுட்பத்தில் உதவிய தோழன் முத்துராமனோடு விடைபெறும் நான் தினேஷ்குமார். நன்றி, வணக்கம் நேயர்களே. ABC தமிழ்.